அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை 45 வயதுக்கு மேல ரிஷபலக்னக்காரங்களுக்கு 19 வருட சனி திசையில கொடுப்பார். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல. சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல. அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார். இந்த 19 வருட சனி திசையில தெய்வத்துடைய கடாட்சம், தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு சனி திசை எப்பவுமே ஒரு கலந்த பலன்களை தரும். இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சித்திர நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா உங்க சனி திசை நம்பர் 1 டாப் கிளாஸ். சரி, நான் வேலை செய்கிறேன், வேலை தான் எனக்கு கிடைச்சிருக்கு, 15 வருஷமா நான் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்யலாம்? நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனேஜரான பொறுப்பில் இருக்கலாம், இல்லது நீங்கள் ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம், இல்லை டெலி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் தொழிலாக வைச்சிருக்கலாம், வேலை செய்யலாம். இந்த மாதிரி வேலைகளில் இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான ராஜயோகத்தை கொடுப்பார்னா, ரிஷப லக்னமாக இருந்து உங்களுடைய சனி பகவான் 19 வருஷ திசையை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் 40 வயசுக்கு மேலே. அதாவது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சம்பாதிச்சுட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில் அமருவது, திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 19 வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு 40 வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் பல மடங்கு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள், அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை, அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வீடு மனை, மிகப்பெரிய தொழில் தருவார், மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை, திருப்தியுள்ள வாழ்க்கையை தருவார். நல்ல அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ள 40 வயசுக்கு மேலே அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார். பெரிய சொத்துக்கள், அசையா சொத்துக்களை சேர்க்கும்படியான யோகங்களை கொடுப்பார். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை 45 வயதுக்கு மேலே ரிஷபலக்னக்காரங்களுக்கு 19 வருட சனி திசையில் கொடுப்பார். அதே மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பதவிகளில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனி பகவான். இப்போ நம்ம பேசக்கூடிய அத்தனையும் பொது பலன்கள். நீங்கள் பர்சனலைஸ்டாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னோம். வெளிநாட்டில் சமீபத்தில் ஒரு ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தை காமிக்கிறார். அவர் வேலை செய்ய வேண்டியவர் அல்ல, தொழில் செய்ய வேண்டியவர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், பர்சனல் அட்வைஸ் பண்ணுறோம். அதை கேட்ட அவர் பிஸ்னஸை ஆரம்பித்தவர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஓஹோன்னு தொடங்கி அற்புதமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறார், பிரச்சனையிலேருந்து வெளில வந்து. ஸோ இப்போ வேலை செய்ய வேண்டியவர் தொழில் செய்கிறார், தொழில் செய்ய வேண்டியவர் வேலை செய்கிறார். வேலை செய்ய வேண்டியவர் என்ன தொழில் பண்ணுறார்? நாம் சொல்லி கொடுத்தா மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் சொந்தமாகவே பண்ணலாம். ஆனால் அங்கே போய் வேலை செய்கிறார், ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கார். இப்படி மாற்றி இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும்னா நீங்கள் பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் ஆன்லைனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தான் பேசணும். நிறைய பேர்கிட்ட என்னை தொடர்பு கொள்கிறீங்க, என்னால் எல்லார்கிட்டையும் பேச முடியல அப்படிங்கிறத மனமார்ந்து வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேரமின்மை காரணமாக தான் பேச முடியல. ஆனால் நீங்கள் என் ஸ்டாஃப் தான் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, இந்த அப்பாயின்மெண்ட் அவங்க தான் போடுறாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். ப்ரொசீஜர் படி தான். இந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அதிகப்படியான மக்கள் இந்த சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது. எல்லாரையும் பார்க்க முடியாததுக்காக முதல்ல மன்னிச்சுக்கோங்க. உங்களுடைய அன்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுது. அப்படின்னா கூட உங்களுக்கு சர்வீஸ் செய்கிறதுக்காக காத்து கொண்டுருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ரிஷப லக்னத்துக்கு பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருது. ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வாய் திசையிலையோ ராகு திசையிலையோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும்.
அப்படி பிறக்கும் பொழுது அவருக்கு சனி திசை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலேருந்தோ இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் 30 வயசுக்கு மேலே அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் 35-40 வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல. சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல. அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம். கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை அள்ளி தருவார். அது ஒரு பக்கம். உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை. அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம். ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா, சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக சக்தி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு. இந்த 19 வருட சனி திசையில் தெய்வத்துடைய கடாட்சம், தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி திசை தான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை. இந்த 19 வருஷ திசையில் இழந்த அத்தனையும் பெற வைக்கும். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் நடத்த வைக்கும். இதுதான் இந்த சனி திசை. அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயோ தொழிலையோ இருக்கும்போது மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அனுபவம், அதாவது ஆன்மீக புதுசாக நீங்கள் மிதுன லக்னம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லவே முடியாது, பகிர்ந்துக்கிட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் சில அமானுஷ்யங்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை தான் இந்த 19 வருட சனி திசை. பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுக்கு பதவிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த 19 வருட சனி திசை அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு சனி திசை எப்பவுமே ஒரு கலந்த பலன்களை தரும். இந்த கடக லக்னத்தில் பிறந்தக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம பலன்களையும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கும்பொழுது அதீத நல்ல பலன்களையும் சனி பகவான் தருவார். எப்பவுமே கடக லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியிலையோ, 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசிலையோ, தன்னுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ கடகலக்னத்துக்காரங்களுக்கு இருக்கும்பொழுது சனி ராஜயோகாதிபதி. அதுவும் எஸ்பெஷலி கடகலக்னத்துக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சனி இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் எட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் கடக லக்னம் உங்களுக்கு சனி 6ஆம் இடத்தில் தனுசில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை சந்திப்பீர்கள், திடீர் திருப்பங்கள். கடக லக்னம் உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டு சனி புதயஸ்தானம் கன்னிராசியில் இருக்கும் போது டாப் கிளாஸ் நம்பர் 1 ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார். சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை என்பது வருவது என்பது இயலாத ஒரு விஷயம், அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை, செவ்வாயுடைய பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே நீங்கள் சனி திசையை பார்க்க முடியும். நல்ல ஆரோக்கியமான வயதில் ஓரளவுக்கு நடமாடக்கூடிய வயதில் பார்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசையானது கொஞ்சம் வயசு வரும். சில பேர் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளே ரொம்ப கம்மி. ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும். ஆக இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் சனி திசை நம்பர் 1 டாப் கிளாஸ். இப்போ தான் இந்த 19 வருஷ திசை வயசானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் அந்த ராஜயோகங்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கன்னி லக்னம் உங்களுடைய குழந்தைகள் பெரிய உயரங்களை எட்டும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வசதியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும் போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, அது பல லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்காது, அது உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுடைய 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடம் மீனத்திலோ அல்லது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலோ சனி இருக்கும்போது இந்த துலா லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. உங்களோட 3ஆம் இடத்திலோ உங்களோட 6ஆம் இடத்திலோ சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 19 வருஷம் பிளாட்டினம் பீரியடாக இருக்கும்.